டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியின் பேச்சால் பரபரப்பு. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கான விண்ணப்ப விநியோகம் தொடங்கியது. தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் இபிஎஸ். மாணவர்கள் தங்கியிருக்கும் இடங்களை சமூக நீதி விடுதிகள் என பெயர் மாற்றிய முதலமைச்சர் அங்கு சென்று நேரில் பார்க்க வேண்டும். எல் முருகன் பதிலடி. 44வது பிறந்த நாளை கொண்டாடினார் MS தோனி. பிரஷரை போயமாக மாற்றியவர் என முதலமைச்சர் பாராட்டு. இனி விரிவான செய்திகள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் வீடு வீடாக விண்ணப்ப விநியோகம் தொடங்கியிருக்கிறது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வரும் 15ஆம் தேதி தொடங்கப்பட உள்ள நிலையில் விண்ணப்பம் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. ஜூலை 15ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் முகாம்கள் நடைபெறும். முகாம்களில் விடுபட்ட மகளிருக்கு உரிமை தொகை வழங்குவதற்கான விண்ணப்பம் தரப்படும். சென்னையில் முதற்கட்டமாக 6 வார்டுகளில் இன்று விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு எடப்பாடி பழனிசாமி தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார். மேட்டுப்பாளையம் வனபத்ரகாளி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார். மேட்டுப்பாளையத்தில் தொடங்கிய இபிஎஸ்ஸின் பரப்புரை பட்டுக்கோட்டையில் நிறைவு பெறும். இபிஎஸ் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நிலையில் அவருக்கு Z+ பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தொகுதிகளில் பரப்புரையை மேற்கொள்கிறார். தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற பயணத்தை ஆரம்பித்திருக்கிறேன். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் 31 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆளும் கட்சியாக இருந்த வரலாறு அதிமுகவுக்கு மட்டும்தான் உண்டு. பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து கட்சியை வழிநடத்திடும் வாய்ப்பை காலம் எனக்கு வழங்கி இருக்கிறது. என்னோடு இணைந்து உழைத்திட இந்த எழுச்சி பயணத்திற்கு அழைக்கிறேன் என இபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். நடப்பாண்டு பொறியியல் படிப்புக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு இன்று தொடங்கியது. அண்ணா பல்கலைக்கழகத்துடன் இணைந்துள்ள 445 அரசு மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரிகளில் BE மற்றும் BTech படிப்புகளுக்கு சுமார் 2 லட்சம் இடங்கள் உள்ளன. இவற்றில் 2025-26ஆம் கல்வியாண்டில் மாணவர்களை சேர்க்க ஆன்லைன் விண்ணப்பங்கள் கடந்த மே மாதம் 7ஆம் தேதி முதல் ஜூன் 6ஆம் தேதி வரை பதிவேற்றம் செய்ய அறிவிக்கப்பட்டது. அதன்படி 3,02,374 மாணவ மாணவியர் தங்கள் விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்தனர். BE BTech படிப்புகளில் சேர தகுதி பெற்றவர்களுக்கு கலந்தாய்வு இன்று தொடங்கியுள்ள நிலையில் ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை கலந்தாய்வு நடைபெறும். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் MS தோனிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். பிறப்பால் அல்ல, உழைப்பால் சிறந்தவர்கள் உருவாகிறார்கள் என்பதை நிரூபித்துள்ளீர்கள். கிரிக்கெட்டில் அழுத்தமான தருணங்களையும் கவிதையாக மாற்றிய பெருமைக்கு சொந்தக்காரர் தோனி என வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் செயல்பட்டு வரும் ஏழை மாணவர்களின் பள்ளி கல்லூரி விடுதிகள் இனி சமூக நீதி விடுதிகள் என அழைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இதை கடுமையாக விமர்சித்துள்ள மத்திய அமைச்சர் எல் முருகன், நீங்கள் ஹாஸ்டலுக்கு எப்பொழுதாவது சென்றுள்ளீர்களா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக SC/ST ஹாஸ்டல்கள் உங்கள் தோல்வியுற்ற அரசின் கீழ் மிகவும் பரிதாபகரமான நிலையில் உள்ளதாகவும் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். யுக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கில் நடந்து வரும் போர்களை சுட்டிக்காட்டி எப்போது வேண்டுமானாலும் உலகப்போர் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நாக்பூரில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், வல்லரசுகளின் சர்வாதிகார போக்கால் நாடுகளுக்கிடையே ஒற்றுமை, நல்லிணக்கம் மற்றும் அன்பு குறைந்து வருவதாக வருத்தம் தெரிவித்தார். திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் தேர்தல் பரப்புரை மற்றும் களப்பணிகளை தொடங்கிவிட்ட நிலையில் அதற்கு இணையாக தவேகா நிர்வாகிகள் களப்பணியை தொடங்கும்படி தலைமை அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக கட்சியின் கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்திருக்கிறாராம் விஜய். ஏற்கனவே 120 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் மாநகரம், நகரம், ஒன்றியம் அளவிலான நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள் ஆகியோர் விரைவில் நியமிக்கப்பட உள்ளார்களாம்.
கடந்த சில நாட்களாக ஏறுமுகத்தில் இருந்த தங்கத்தின் விலை இன்று குறைந்திருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 72,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 9,010 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை மாற்றமின்றி 1 கிராம் 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.